நாம மறந்த விஷயங்களை, தொலைச்ச விஷயங்களை திரும்ப பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அப்படி ஒரு சந்தோஷம் தான் எனக்கு இன்னைக்கு கிடைச்சது. இந்த டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு உடனேலாம் செய்ய முடியாது. ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் 12 மணி நேரமாவது வெயிட் பண்ணணும். அப்படி ஒரு டிஷ் தான் இது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரியாணி வந்தாலும் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய இந்த ஐஸ் பிரியாணியை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஐஸ் பிரியாணி அப்படிங்கிறது அமெரிக்காலலாம் இது 2000 ரூபாய்க்கு விற்கிற அளவுக்கு வந்துருச்சு நம்ம ஊர் மதிப்புக்கு. ஹோட்டல்ல ஒரு மெனுவாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் பிரியாணியை சேர்த்துருக்காங்க. அப்படி என்ன ஐஸ் பிரியாணின்னு கேட்குறீங்களா? அதான் நம்ம பழைய சோறு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐஸ் பிரியாணினா என்னன்னு. ஸோ அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கருவாடு தொக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நமக்கு தெரியும். அது எல்லாமே தொடர்ந்து பாருங்க. இந்த பழைய சோறு சாப்பிட்றதுனால என்ன நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு நம்ம வந்து ஊற வச்சு பழைய சாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றியோ இல்லை அந்த நீரை அரிசி வடிச்ச அந்த தண்ணியை வந்து ஊற்றி உப்பு போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா காலையில எழுந்திரிக்கும் போது அது நொதித்தலாகி நல்லபடியா நல்ல பாக்டீரியாக்கள் வந்து அதில் உருவாயிருக்கும். நம்ம இப்ப ஃபேஸ் பண்ற இந்த குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாம அல்சர் சம்பந்தமா நிறைய பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அல்சருங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படுது. அப்பெல்லாம் நம்ம வீட்டுல வந்து காஃபி டீ எல்லாம் கிடையாது, நீராகாரம் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம மறந்து போனதுனாலயோ என்னமோ தெரியல, அதுக்கேற்ற மாதிரி உடலும் வந்து பாத்தீங்கன்னா மாறிடுச்சு, உடல் அமைப்பும் மாறிடுச்சு, நோய்களும் அதிகமாயிடுச்சு. ஆனா நம்மளை விட நம்ம வெளிநாட்டுக்காரங்களுக்கு நம்மளுடைய பாரம்பரியம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இந்த பழைய சோறை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹோட்டல் மெனுல ஒரு மெயின் டிஷ்ஷா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லை, நம்ம வேப்பங்குச்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போதைக்கு. நம்ம தான் அதை மறந்துட்டு பீஸா பர்கர்னு போயிட்டு இருக்கோம். யோகி வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த பழைய சோறு வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். இதுக்குன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பழைய சோறு .comனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்ல ஒரு கடையே வந்து கோயம்புத்தூர்ல வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டு அப்புறம் அதை சாப்பிடாம இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணி இன்னைக்கு கொடுத்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்து சாப்பிட்டான். இந்த பச்சை மிளகா வந்து நடுவில் வைக்கணும்னு சொன்னதே யோகி தான். ஆனால் பச்சை மிளகா நான் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். வெங்காயம், அந்த அப்பளம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருவாடு துண்டு, முட்டை 2 வச்சு பழைய சோறை வந்து சூப்பரா சாப்பிட்டான். எனக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் தான். நீராகாரம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் குடிக்க முடிஞ்சா கண்டிப்பா குடிங்க. நம்ம ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி ப்ரெஷர் ஆகிறத விட இந்த மாதிரி நீராகாரத்தை கொடுத்து நம்ம ஐபிடி அப்படிங்கிற அந்த செரிமான பிரச்சனை வராம நம்ம வந்து பார்த்துக்கணும். உடல் நல்லா வந்து சீரா இருந்தாதான் உடல் வந்து நல்லா சுத்தமா இருக்கும். நம்ம உடம்பு நல்லா இருந்தா மட்டும் தான் நம்ம மனசு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா பழையன கழிதல் புதியன புகுதல் சொல்லுவாங்க. ஆனா சில பழைய விஷயங்கள் நம்ம வந்து உள்ள கொண்டு வந்தாதான் நம்ம கிட்ட இருக்க கெட்ட விஷயங்கள், உடல்ல இருக்க கெட்ட விஷயங்கள்லாம் வெளியேறும். ஸோ இது நல்ல பாக்டீரியா இருக்கனால இந்த நீராகாரம் ரொம்ப ரொம்ப நல்லது. என் குழந்தைக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். உங்க குழந்தைக்கு நீங்க கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பழைய சோரோட நன்மைகளை ஆராய்ச்சி செய்ய நம்ம சுகாதாரத்துறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிதி ஒதுக்கீடே செஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த அமிர்தத்தை நம்மளும் வந்து மாசத்துல ஒரு நாளாவது சாப்பிடுவோம். நலமுடன் வாழ்வோம்.